بدأنا بسم الله وبالصلاة الله على رسول الله وآله الأبرار. Begin with Bismillah and with Salat. Alhamdulillah al-wahid al-qahhar. الصلاة والسلام على رسوله المختار وعلى آله الأطهار فأصحابه الأخيار. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأن الساعة آتية لا ريب فيها منك மாமரை மணக்க ஜொலிக்க ஜொலிக்க நபிமொழி ஜொலிக்க சிறக்க சிறக்க இம்மாமன்றம் சிறக்க இனிக்க இனிக்கவே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 21 உலகம் அழிந்துவிடும், 31 பூமி விளந்துவிடும் என்று படிக்காத மக்கள் ஒரு பக்கமும், மாயன் காலாண்டர் முடிஞ்சு போச்சு, எல்லோ ஸ்டோன் உடஞ்சு போச்சு, பனிமலைகள் உருகி போச்சு, பருவநிலை மாறி போச்சு என்று படித்த மக்கள் ஒரு பக்கம் புலம்பிக் கொண்டிருக்கும் இந்த சூழலில் அழிவு நாளின் அடையாளங்கள் என்ற தலைப்பின் கீழ் பேசலாம் என்று எண்ணுகிறேன். அறிவில் சிறந்தவர்களே, உலகம் ஒரு நாள் அழிந்து போகும். எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லாத பேருண்மை இது. லைசலி பொய்ப்பிக்க முடியாத உண்மையும் கூட நம்ப வேண்டும், நம்பியே ஆக வேண்டும். நம்பினால்தான் அவன் முஃமின். அந்த அழிவு நாளும் வெள்ளிக்கிழமை என்றுதான் ஏற்படும், எல்லளவு சந்தேகமும் இல்லை. காரணம் சொன்னது எம்பெருமான் அல்லவா, வலா தக்கூமு ஸாஅத்து இல்லா யௌமுல் ஜும்ஆ. அது எந்த வெள்ளிக்கிழமை? அதுதான் ரகசியம், பரம ரகசியம். படைத்தவனை தவிர வேறு யாருக்கும் என்றால் நபிக்கு கூட தெரியாத இறை ரகசியம் அது. உண்மையாளர்களே, உலக அழிவின் அக்யூரட் டயத்தை அல்லாஹ் அறிவித்துக் கொடுக்கவில்லையே தவிர அதன் அடையாளங்களை அதிகமாக அறிவித்துக் கொடுத்திருக்கின்றான். அதன் எச்சரிக்கைகளை நபிகளால் தெரிவித்துக் கொடுத்திருக்கின்றார்கள். உலக அழிவின் முன் அடையாளங்கள் குறித்து, எச்சரிக்கைகள் குறித்து இஸ்லாம் பேசிய அளவு வேறு எந்த மதமும் பேசவில்லை, மந்த விஞ்ஞானமும் பேசவில்லை. தனிமனித வாழ்வில், குடும்பத்தில், சமூகத்தில், அரபுலகத்தில், இஸ்லாமிய உம்மத்தில் இயற்கையில் நிகழும் மாற்றங்கள் குறித்து இஸ்லாம் கூறிய தீர்க்க தரிசனங்கள், எச்சரிக்கைகள் என்றும் பொய்த்ததில்லை. அறிவிக்கப்பட்ட அடையாளங்களை இரண்டாக பிரிக்கிறது இஸ்லாம். ஒன்று சிறிய அடையாளங்கள், 2 பெரிய அடையாளங்கள். சஹீஹான ஹதீஸ்களை ஆய்வு செய்த முஹத்திஸீன்கள் 131 சிறிய அடையாளங்களாக பட்டியலிடுகிறார்கள். 131 நடந்து விட்டவை, நடந்து கொண்டு இருப்பவை, நடக்க இருப்பவை என்று 3ஆக பிரிக்கின்றார்கள். சில சாம்பிளுக்காக மட்டும் இதனை கூறுகிறேன். நல்லடியார்களே, நடந்து விட்டவைகளில் முதலாவது நபிகளாரின் வருகை, நானும் முடிவு நாளும் இவ்வாறு அனுப்பப்பட்டோம் என்பார்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 2 விரல்களும் எவ்வளவு நெருக்கம் என்று பாருங்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்பே இவ்வளவு நெருக்கம் என்றால் 1400 ஆண்டுகளுக்கு பின்பு எவ்வளவு நெருக்கம் என்று நாம் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். அடுத்தது அரபுலகத்தின் ஆடம்பரம். ஆளுமைப்பவர்களான அரபிகள் கட்டிடம் கட்டுவதில் போட்டி போடுவார்கள். உலகின் மிக உயரமான கட்டிடம் எங்கு உள்ளது? இந்த வினாவின் விடையில் கியாமத் ஜொலிக்கிறது. ஆம், அமெரிக்காவிலோ ஐரோப்பியாவிலோ இல்லை. 5 ஆண்டுகளில் $2 பில்லியன் செலவில் 500 ஏக்கரில் 828 மீட்டரில் கட்டப்பட்ட புர்ஜ் கலிஃபா என்ற கட்டிடம் துபாய் என்ற அரபி நாட்டில் தான் உள்ளது. நீ 828 மீட்டரா? இதோ நான் 1000 மீட்டரில் 6330 கோடி செலவில் 63 மாதங்களில் இதைவிடவும் பெரிய கட்டிடம் கட்டப்போகிறேன் என்று சவுதி களமிறங்கி இருக்கின்றது. ஹதீஸை மீண்டும் கவனியுங்கள். கட்டிடம் கட்டுவார்கள் இல்லை, கட்டிடம் கட்டுவதில் போட்டி போடுவார்கள். ரோமக்கால்கள் சிறுசிருக்கிறதே நபிகளாரின் முன்னறிவிப்பையும் எச்சரிக்கைகளை பார்த்து. அடுத்தது கொலைகள் அதிகமாவதும், மரணம் அதிகமாவதும் மறுமையின் அடையாளங்கள் என்பார்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முதல் உலகப் போரில் கொல்லப்பட்டவர்கள் 15 லட்சம் பேர், 2ஆம் உலகப் போரில் கொல்லப்பட்டவர்கள் 55 லட்சம் பேர், வியட்நாம் போரில் 3 லட்சம் பேர், ரஷ்ய புரட்சியில் 10 லட்சம் பேர், ஸ்பெயின் புரட்சியில் 12 லட்சம் பேர். எத்தனை கொலைகள், எத்தனை கொலைகள்! இவைகள் எல்லாம் முடிவு நாளின் முகவரி என்று சொல்லாமல் வேறு என்ன சொல்ல முடியும்? நடந்தவைகள் போதும், இதோ நடந்து கொண்டு இருப்பவைகள். ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதோ 72 சாம்பிளுக்காக இதோ 2. ஒன்று தொழுகை
2 நீதி பலகீனப்படும். இதில் எதை மறுக்க முடியும்? இப்பொழுது நடக்கவில்லை என்று. ஹஜ் செய்ய யாரும் வராமல் இருப்பதும், பைத்துல் முகத்தஸின் இறுதி வெற்றியும், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவரின் வருகையும் நடக்க இருக்கின்ற சிறிய அடையாளங்களாகும். பெரியவர்களே, பெரிய அடையாளங்கள் 10ஐ விரித்து பேசினால் என்னை முறைத்து பார்ப்பீர்கள். சுருக்கமாக: 1 புகைமூட்டம், 2 தஜ்ஜாலின் வருகை, 3 அதிசய பிராணி, 4 மேற்கே சூரியன் உதிப்பது, 5 ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவது, 6 கிழக்கே ஒரு பூகம்பம், 7 மேற்கே ஒரு பூகம்பம், 8 அரபு தீபகற்பத்தில் ஒரு பூகம்பம், 9 யாஜூஜ் மௌஜூஜ், 10 ஏமனில் புறப்படும் தீப்பிழம்பு, மக்களை விரட்டி ஒன்று சேர்த்தல். இந்த 10 நடந்தால் மொத்தமும் அழிந்துவிடும் என்பதை பெருமானார் வாக்காகும், எச்சரிக்கையாகும். முடிவு நாளின் அடையாளம் முடிப்பதற்கு முன்னால் முத்தாய்ப்பாக ஒரு செய்தி. மத்தஷாஅத்து, முடிவு நாள் எப்பொழுது வரும் என்று கேட்டார் ஒரு சகாபி. தத்தலகா, அதற்காக என்ன தயாரித்திருக்கின்றேன் என்று திரும்பி கேட்டார் பெருமானார். தொழுகையும் நோன்பும் தர்மமும் எனக்கு அதிகமாக இல்லை, அல்லாஹ்வின் நேசமும் அவர் தூதர் பாசமுமே எனக்கு அதிகமாக இருக்கின்றது என்றார் அவர். அந்த மகன் அஹ்பப்த, நீ நேசிப்பவரோடு இருப்பாய் என்றார் பாச நபி. பாசத்திற்குரியவர்களே, நான் எனது நபியை, என் கண்மணியை, என் உயிரை விடவும் அதிகம் நேசிக்கின்றேன். நீங்களும் நேசிப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி